அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜெரின். நம்ம எல்லார்கிட்டயுமே பொதுவா ஒரு குணம் இருக்கும். இப்ப நேரம் சரியில்லப்பா, நாளைக்கு பார்த்துக்கலான்னு. நம்ம வாழ்க்கைய தோல்விய நோக்கி கொண்டு போறதே அந்த ஒரே ஒரு மனநிலை தான். இத ஒரு குட்டி கதையோட நம்ம பார்க்கலாம். ஒரு பசுமையான வயல்வெளி. அதுல எறும்புகள் எல்லாமே கடினமா உணவு சேகரிச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா குளிர்காலம் வரப்போகுது, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க எல்லாரும் சாப்பாட்ட சேமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதே வயல்வெளியில ஒரு வெட்டுக்குழியும் இருந்துச்சு. ஆனா அது டெய்லியும் பாட்டு பாடிக்கிட்டு, என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அது போக்குல அது போயிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த வயல்வெளியில வேலை செய்ற எறும்புகள பார்த்து சிரிச்சுக்கிட்டே அது சொல்லுது, "எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? வாங்க எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோன்னு." அப்போ அந்த எறும்பு கூட்டத்தோட தலைவர் சொல்றாரு, "இல்ல நண்பா, இப்ப சந்தோஷமா இருந்தா குளிர்காலத்துல கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நீயும் வா எங்களுக்கு வந்து உதவி பண்ணு." அப்படின்னு அந்த தலைவர் சொல்றாரு. அதுக்கு அந்த வெட்டுக்கிளி சொல்லுது, "இன்னும் அதுக்கு நெறைய நாள் இருக்குது. நீங்க உங்க வேலைய பாருங்கன்னு" சொல்லிடுச்சு. அது போயிடுச்சு. குளிர்காலமும் தொடங்கிருச்சு. பனி பொழிஞ்சு எல்லாமே உறைஞ்சு போயிருக்குது. வெட்டுக்கிளிக்கு உணவே கிடைக்கல. சரி, நமக்கு தான் எறும்பு நண்பர்கள் இருக்காங்களே, அவங்க கிட்ட கொஞ்சம் சாப்பாடு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட கூடாரத்தை நோக்கி இதுவும் போக தொடங்குச்சு. அங்க போய் கதவை தட்டினதும் எறும்பு கூட்டத்தோட தலைவர் வராரு. "என்ன நண்பா, இந்த பக்கம்" அப்படின்னு. அதுக்கு அந்த வெட்டுக்கிளியும் சொல்லுது, "என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க சொல்லும்போது நான் கேட்கவே இல்லை. இப்போ எனக்கு சாப்பாட்டுக்கு உணவும் இல்லை. எனக்கு கொஞ்சம் உணவு கொடுத்து உதவி பண்ணுங்க" அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த எறும்பு கூட்டத்தோட தலைவர் சொன்னாரு, "கோடை காலத்துல நீ பாடிட்டு இருந்தப்போ நாங்க வேலை செஞ்சோம். ஆனா நாங்க சொல்ற எதையுமே நீ கேட்கல. எங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்த. இனி இப்படி நடந்துக்காத" அப்படின்னு அதுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தாங்க. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம், நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு விட்டா, உழைக்க வேண்டிய நேரத்துல இந்த வெட்டுக்கிளி மாதிரி என்ஜாய் பண்ணா, லாஸ்ட் நாம தான் கஷ்டப்படணும். ஜெயிக்கணும்னா ஜெயிக்கிற மனசு மட்டும் இருந்தா போதும் நண்பா. அன்புடன் ஜெரின்.